ஆரோக்கியமான உணவு சமைப்பதற்கு எந்த வகையான பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோமானால், மண்பாண்ட சமையல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரக்கூடியது, உணவில் சுவையை கூட்டக்கூடியது, நீண்ட நேரத்துக்கு கெடாமலும் சுவை மாறாமலும் இருக்கும், உணவும் எளிதில் செரிமானமாகும். மண் பாத்திரத்தில் தயிரை ஊற்றி வைத்தால் புளிக்காமல் கூட இருக்கும், தண்ணீர் குளிர்ச்சியாகவும் சுவையாகவும் இருக்கும். இவ்வளவு அருமை பெருமைகள் இருந்தும் இன்று பெரும்பான்மையான வீடுகளில் இது பயன்பாட்டில் இல்லை. மண்பாண்டம் தவிர்த்து அந்த காலத்தில் இன்னும் சில வகையான உலோகங்களை நம் முன்னோர்கள் சமையலுக்கு பயன்படுத்தியுள்ளனர். வெள்ளி பாத்திரம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதும், பித்தம், வாதம், கபம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவதாகவும் இருக்கிறது. பித்தளை மற்றும் செம்பு பாத்திரத்தில் சமைக்கும் உணவு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அதாவது குன்மம் என்ற அல்சர் நோயை குணப்படுத்தும் ஆற்றல் இதற்கு உண்டு. செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடித்தால் இருமல், இந்த இரைப்பை நோய் வராது. இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது உடலில் இரத்த விருத்தி அதிகரிக்கும், உடலை எக்கு போல உறுதிப்படுத்தும், கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் வராது. இளைத்தவனுக்கு இரும்பு பாத்திரம் என்பது அந்த கால அறிவுரை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எக்கு பாத்திரத்தில் செய்த உணவு உடலில் அதிகப்படியான வாதம், பித்தம், கபத்தை போக்கும். இந்த வாதம், பித்தம், கபமே பல வகையான நோய்களுக்கு காரணமாகிறது. ஈயச்சொம்பில் ரசம் வைத்து சாப்பிடும்போது வாசனை ஊறவை கூட்டும். இப்படி உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நம்முடைய பாரம்பரிய பாத்திரங்களை பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைய நவீன சாதனங்களுக்கு நாம் பழகிவிட்டாலும் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டும் நமது குழந்தைகளின் உடல்நலனை மேம்படுத்தவும் முன்னோர்கள் பயன்படுத்திய மேற்கண்ட பாத்திரங்களை பயன்படுத்தினால் ஆரோக்கியம் மேம்படும். அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் இறைவன் திருவடி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மகிழ்வுடன் வாழ்க. ஓம் நம சிவாய.